எக்கு கிரேவி அப்போ தான் ஸ்டைலில் டேஸ்ட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சதும் வடகம் கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சா விடுது. எல்லாம் சிறிதளவு எடுத்தால் போதுமானது. அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விடணும். வதங்கின பிறகு சிறிதளவு மஞ்சத்தூள் சிறிதளவு பெருங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் கறி குழம்பு மீன் குழம்பு காரக்குழம்பு முட்டை குழம்புக்கெல்லாம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாகவும் திக்காகவும் நமக்கு கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பொடியாக நறுக்கின தக்காளியும் சாறு எடுத்து பிழிஞ்சு வச்சுக்கணும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கணும். குழைய வதங்கின பிறகு கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். இது தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு சிறிதளவு கரம் மசாலா சிறிதளவு மட்டன் மசாலாவையும் சேர்த்து தக்காளி சாறையும் சேர்த்துடணும். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் ஒரு நிமிஷம் கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மூடி வச்சு 10 நிமிஷம் கொதித்த பிறகு ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சி சேர்த்து ஒரு ஓரமாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். ஒரு ஓரமாக ஊற்றணும். ஒன்றா ஓரமாக ஊற்றிட்டு வரணும். அப்போ தான் முட்டை உடையாமல் நமக்கு கிடைக்கும். இந்த வாணலி போதலை எனக்கு, அதனால் பெரிய வாணலிக்கு மாற்றிட்டு சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடி வச்சா முட்டை குழம்பு அப்போ தான் ஸ்டைலில் ரெடி.